ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட மிராக்கிள் நான் தான் இப்போ மலர வச்சேன். சூப்பராக இருக்குல்ல, நல்லா அழகாக நிறைய பெட்டல்ஸ் இருக்குது. பெரிய ஃப்ளவராக இருந்துச்சு. சென்டர் போர்ஷனும் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஆனால் இது வெயிட் தாங்காமல் சாஞ்சிடுச்சு. நிறைய தண்ணி நேற்று மலையில் உள்ளே போயிருக்க மாட்டிருக்குது. ஸோ இது வந்து இப்போ இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சுருவேன். நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் மிராக்கிளுக்கு. அதே மாதிரி கண்டினியூஸாக ப்ளூம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பட்டும் எல்லாம் சாஞ்சிடுச்சு. இன்னொரு ஃப்ளவர் இருந்ததும் சாஞ்சு நிற்குது. தண்ணி உள்ளே போயிருக்க மாட்டிருக்குது. இதெல்லாம் சாய்ச்சி கட்டி வைக்கணும். ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சு கட்டி தான் வைக்கணும். இல்லைனா ரெண்டுமே மழைக்கு முன்னாடியே விழுந்து உடஞ்சே போயிடும். இந்த பூவை இப்போ நான் எடுத்துட்டேன். மிராக்கிள். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மிராக்கிளுக்கும் பிங்க் க்ளவுடுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இந்த ஒரு எதல் மட்டும் கொட்டி போச்சு. இந்த மிராக்கிளில் வந்து கலர் வந்து நல்ல ஒரு பிங்க் ஷேடு வரும். அதிகமான டார்க் பிங்க் ஷேடு வரும். அதே மாதிரி சென்டர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்ரீன் கலர் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். நல்ல பிக் சைஸில் இருக்கும். இப்போ நான் பிங்க் க்ளவுடு காட்டுறேன். பிங்க் க்ளவுடோட ஃப்ளவரும் சாஞ்சு விழுந்துருச்சுன்னு நான் எடுத்துட்டேன். நிறைய பேர் வந்து பிங்க் க்ளவுடும் மிராக்கிளும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டாங்க பாருங்கள். பிங்க் க்ளவுடில் வந்து இந்த கலர் லைட்டாக இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து ஒயிட் ஷேடு தான் அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டும் சேர்த்து காட்டுறேன். அதே மாதிரி ஃப்ளவர் சைஸ் பாருங்கள், சின்னதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட மிராக்கிளும் பிங்க் க்ளவுடோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், ஒயிட் ஷேடு தான் ஜாஸ்தி இருக்கும். பட் ஆனால் மிராக்கிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதோட பிங்க் ஷேடு தான் அதிகமாக இருக்கும். முன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி 2 ஃப்ளவரும் இருந்ததுனால நான் ஒட்டுக்கா உங்களுக்கு காட்டினேன். பிங்க் க்ளவுட் வந்து ரொம்ப பெரிய சைஸ் வராது மிராக்கிள் மாதிரி. இது வந்து மிராக்கிளோட இன்னும் ஃபுல் மெச்சூர் ப்ளூம் இல்லை, இன்னும் நல்லா பெருசாகும். ரொம்ப அழகாக பூக்கக்கூடிய, கண்டினியூஸாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மிராக்கிள். டியூபர்ஸே கிடைக்காது. இது ஒரு பியூர் ட்ராபிக்கல் வெரைட்டி. பிங்க் க்ளவுடும் பியூர் ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பட் இதோட கலரில் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த பூவெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா மழை வந்து ரொம்ப வேகமாக அடிக்கும்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சாஞ்சு தண்ணிக்குள்ளே விழுந்துருது. ஸோ இன்றைக்கி சாமிக்கு வைக்கிறதுக்காக இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட ரெட் லகூன் வந்து நான் தனியாகவே மலரட்டும்னு விட்டுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இது மலர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட கலரு. ஆக்சுவலி இது வந்து இதோட மெச்சூர் ப்ளூம் தான். கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் வந்திருக்கு. அது கூட வந்த பட்டு தான். முன்ன வந்த எல்லா ஃப்ளவர்ஸும், இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது. முன்ன வந்த எல்லா ப்ளூமையும் விட இதில் வந்து எனக்கு ஒரு 5-6 பூ இதுக்கு முன்னாடி பூத்துருக்கு. பாருங்கள், இதோட இதெல்லாம் நிறைய பூத்துருக்கு எனக்கு. பட் ஆனால் இதில் வந்து இந்த ப்ளூம் தான் எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. பிகாஸ் இது வந்து தனியாக அழகாக மலர்ந்துருக்கு. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இது வந்து நல்லா மெச்சூர் ப்ளூமோட ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு இதோட கலர் தெரியுதுன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. சில ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து மலர வைக்காமல் பார்க்குறதும் ரொம்ப அழகாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நேற்று மலர வச்சுருந்திங்கன்னா மழையில் கொட்டி போயிருக்கும். நேற்று நல்ல மழை. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செந்தாமரை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தாமரை தான் இது. அதே மாதிரி நம்மளோட சுஸ்மிதா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது. இதோட ஃப்ளவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி. ஆக்சுவலி இது ஒரு இம்மெச்சூர் ப்ளூம் தான். இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் தான். பட் ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. இது ரீபாட்டிங்க்கு அப்புறம் வந்த ஃப்ளவர் தான். குட்டியாக இருக்குது ஃப்ளவரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நிறைய பட்டு வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், நிறைய பட்டு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கும் வந்து ஒரு இதோட டிப்ஸில் வந்து ஒரு பிங்க் ஷேடு வரும். பட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது.
ஸோ நான் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி நம்ம பவுலில் கொண்டு வந்து இப்படி போட்டு அழகாக சாமிக்கிட்ட வச்சுட்டேன். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 டேஸே ஃப்ளவர்ஸ் வந்து வாடாமல் நல்லாயிருக்கும். இல்லைனா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல்லாக வாடி போயிடும் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ். நான் இந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.